தொழில் எப்படி இருக்கும்? துலாம் அதுன்னு சொல்ல ராசிக்காரர்களுக்கு இந்த தொழில் வருஷம் எப்படி ஃபர்ஸ்ட் இருக்கும்? கிளாஸா இருக்க போகுது. ஓ! சூப்பர். உண்மையாவே ஒரு 4, 5 மாசம் இல்ல, இல்ல. உங்களுக்கு சரி எல்லா இருந்திருக்காது. ராசிக்குமே நீங்க இவ்ளோ விறுவிறுப்பா பேசலையே! துலாம் ராசிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பீடா, ரொம்ப ஃபாஸ்ட்டா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க மேம். துலாம் இல்ல ராசிக்கு அவ்ளோ துலாம் நல்லா இருக்கு. என்பது எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசி. ஓப்பனா சொன்னா, சுவாதி, துலாம்லாம் எனக்கு வந்து அது ஒரு பவரா ஏன்னா துலாம் வந்து சாதிக்க பிறந்தவர்கள்ன்னு சொல்லலாம். அந்த ராசி வந்து 7ஆம் இடம். அதுல ஒரு பெண் இருந்தா அதிக கஷ்டப்படுறவங்க அவ்வளோதான். இப்போ ஒரு அடி மேல அடி வாங்குறாங்கன்னா, நம்மலாம் சாதாரணமா இருக்கிறவங்க அதுலேருந்து வீழ்ந்துருவாங்க. ஆனா துலா ராசி மறுபடியும் அதுலேருந்து எந்திரிச்சு வருவாங்க. அது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட். ப்ளஸ் எந்திரிச்சு வர்றது இல்லாம, அடுத்த விஷயத்துக்கு போயிடுவாங்க. ஓகேவா? அப்போ அந்த ப்ளஸ் பாயிண்ட் எல்லா நட்சத்திரத்துக்கு ராசிக்கு இருக்கான்னா சொல்லவே முடியாது. அப்ப நாராயணர் இந்த லட்சுமி நரசிம்மர் வந்து சுவாதி நட்சத்திரத்துல வித்தியாசமான உருவம் கொண்டு, அப்படியே அவரை எதிர்க்க யாராவது முடியுமா? எல்லா கடவுளுகளும் பிரமிச்சு நின்ன ஒரு விஷயம். அதுக்கு அதிபதி இல்லையா? அப்ப அவங்களே பிரமிக்கிற அளவுக்கு உயர்ந்துருவாங்க. எப்படி இருந்த பொண்ணு, எப்படி இருந்த ஆணு, இப்படி வளர்ந்துட்டாங்கன்னு ஆஹா, சொல்லுவாங்க. ஆஹா. அந்த மாரி ஒரு விஷயத்துல வந்து அந்த துலா ராசி பிரம்மாண்டமா இருக்கு. அப்போ இந்த துலாம் கலஸ்திரக்காரகன். ஒரு கணவனா இருந்து மனைவி கொஞ்சம் உடல்நிலை சரியில்ல. இல்ல கணவனுக்கு உடல்நிலை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அத சமாளிச்சு அடுத்த விஷயத்துக்கு போயிடுவாங்க. அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையவே கிடையாது. துலாம் ராசிக்காரர்கள் இந்த 2026ஆம் வருடம் இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.